சொஃபியா பின் சைபார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் குறைஷி வம்ச பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்பை பற்றியும் நினைவு கூர்ந்து உயர்வாக பேசினோம். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஆம், நிச்சயமாக குறைஷி பெண்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கின்றது. என்றாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அன்சாரி பெண்களை விட சிறந்தவர்களையோ, அல்லாஹ்வின் வேதத்தை மிக உறுதியாக உண்மைப்படுத்துபவர்களையோ, குர்ஆனை நம்பிக்கை கொள்பவர்களையோ நான் பார்த்ததில்லை. சூரத்துன் நூர் இறக்கப்பட்டது. அதில் தங்களின் முந்தானைகளை தங்கள் நெஞ்சுகளுக்கு மேல் போர்த்தி கொள்ளட்டும் என்ற வசனம் இறக்கப்பட்டது. அப்பொழுது அப்பெண்களின் ஆண்கள் தங்களின் பெண்களிடம் திரும்பச் சென்று அவர்களுக்கு சூரத்துன் நூரில் இறக்கப்பட்டதை ஓதி காண்பித்தார்கள். உடனடியாக அவர்களில் ஒவ்வொரு பெண்ணும் தனது போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டனர். அல்லாஹ்வின் சட்டத்தை உண்மைப்படுத்தும் விதமாக இப்படி செய்தார்கள். மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் சுபஹு தொழுகையை போர்வை போர்த்தியவர்களாக தொழுதார்கள். அவர்களது தலைகளில் காகங்கள் இருப்பதை போன்று இருந்தது. அறிவிப்பாளர் சொஃபியா பின் சைபார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நூல் ஸஹீஹுல் புகாரி.